வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். சாமானியனை சாதனையாளன் ஆக்குவது அவருடைய அனந்த ஞானம். சாமானியனை கொண்டு சரித்திரம் படைப்பது அவருடைய திட்டம். சாமானியர்களை கொண்டு சக்க போடுவது அவருடைய ஸ்டைலுங்க. இதனால தான் இந்த வேதம் முழுவதும் நிறைந்திருக்கிறது. அவர் பெரிய ஞானியையோ புத்திசாலியையோ பரிசுத்தவானையோ தேடவில்லை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பொழுது சீஷர்களாக யாரை தேர்ந்தெடுத்தார்? சாமானியர்கள், பேதைகள், ஒழுங்கினமானவர்கள். ரைட்? அவர்களை கொண்டுதான் சாதனை படைத்திருக்கிறார். அவர்களை கொண்டுதான் சரித்திரம் படைத்திருக்கிறார். அவர்களை கொண்டுதான் வேத புஸ்தகத்தை நிரப்பி இருக்கிறார்ப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர். கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசெம்பிளி சார்பாக நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். தேவன் உங்களுடைய பெயரை பெருமைப்படுத்துவார். ஏனென்றால் அந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்டது. உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னவர் உங்களையும் பெருமைப்படுத்துகிற காலம் துவங்கிவிட்டது. தேவன் நமக்கு கிருபையாக தந்த 200 இறை ரகசியங்களிலே 36வது இறை ரகசியம் சாமானியர்களின் இறை ரகசியங்கள். ஸ்பிரிச்சுவல் சீக்ரெட் ஆஃப் த காமன் மேன். ஒரு சாதாரண மனிதரை கொண்டு தேவன் அசாதாரணமான காரியங்களை செய்து உலக நெடுகவே பல ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிற அதில் உள்ள ரகசியங்களை நம்ம பார்ப்போம். பாருங்கள், முதலாவது நான் சொன்ன பாருங்கள், தேவனுடைய பிளானே அப்படி தான். எப்படி? சாமானியர்களை சாதனையாளர்கள் ஆக்குவது. ரைட்? சாமானியர்களை கொண்டு சரித்திரம் படைப்பது, சாமானியர்களை கொண்டு சாத்தானை துரத்துவது. இதாங்க காட்ஸ் பிளான். அது அவருடைய ஸ்டைலு. பாருங்கள், பல வசனங்களை பார்க்க போகிறோம். அப்பொழுது நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளுவீர்கள். வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுவீர்கள். ஏற்றமிகு வாழ்வை காண்பீர்கள். அவருடைய அனந்த ஞானம் பாருங்களேன். அவருடைய திட்டத்தை நம்ம பார்த்தோம். அவருடைய அனந்த ஞானம் பாருங்க. பலவீனனை தம்முடைய பலத்தினால் இடைகட்டி பெரிய காரியங்களை செய்கிறது. ரைட்? பேதையை தம் ஞானத்தினால் நிரப்பி அவர்களை கொண்டு உலகத்தை உலுக்குவது. ஒழுக்கமற்றவர்களை உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பது. ரைட்? ஆண்டுடைய விருப்பங்க. ஆண்டு விருப்பம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே மகளே, உன்னை குறித்து ஆண்டுடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஆபிரகாமுடைய பூமி தாங்க முடியாத ஆஸ்திகளால் உன்னை அலங்கரித்து உச்சாணியில் வச்சு அழகு பார்க்க விரும்புகிறார், ரசிக்க விரும்புகிறார். அவர் எப்படி ரசித்தார்? ஆபிரகாமை என்னுடைய சிநேகிதன் என்று சொல்லி ரசித்தார் பாருங்க. ரைட்? ஆட்டு இடையின என்ன சொல்லி ரசித்தார்? என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். 2 பேரும் நல்லவர்களும் கிடையாது. அநேக காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியும் இல்லைங்க. ஆனால் ஒன்றிலே மாத்திரம் கீழ்ப்படிந்தார்கள். இதில் நம்ப முடியாத சூழ்நிலையிலும் தேவனை நம்பினார்கள். சரீரமும் செத்து போச்சு, கர்ப்பப்பையும் செத்து போச்சு. ஆனாலும் குழந்தை பாக்கியத்திற்காக கர்த்தரை நம்பினான். அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அதே வேளையில் ஒரு குட் நியூஸ் உங்களுக்கு சொல்கிறேன். பல காரியங்களில் அவன் கர்த்தரை நம்பலைங்க. கர்த்தரை நம்பி இருந்தால் வேலைக்காரியிடத்திலே சேர்ந்திருக்க மாட்டான். ரைட்? கர்த்தரை நம்பி இருந்தால் லோத்தை கூட்ட வர மாட்டான். ஆண்டவர் சொன்னான், நீ ஒருத்தரையும் கூட்ட வரக்கூடாதுன்னாரு. அவன் லோத்தை கூட்ட வரான். ஏன்? ஒரு அவசர துணைக்கு ஏதாவது உதவுவான. ரைட்? அவன் சவதரித்த எதையுமே கொண்டு வரக்கூடாது என்கிறார். அங்கே ஆதியாகமம் 12வது வசனத்தில் 5, 6வது வசனங்களில் வாசிங்க. அநேக காரியங்கள் அவன் கீழ்ப்படியலைங்க. அவன் ஒரு சாமானியன் என்பதற்காக நான் இதை சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்களா தாவீது அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவன், நல்லவன்? 90% அவன் நல்லவனே கிடையாதுங்க. 10% நல்லவனாக இருந்திருப்பான். இன்னொன்று சேர்த்து சொல்லட்டுமா? இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் பார்த்து சொன்னது. பூமியில் மாம்சத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்துவை தவிர ஒருத்தனும் நல்லவன் இல்லைங்க. அப்போ ஏன் இந்த பேதைகளையும் குப்பா சுப்பானையும் யூஸ் பண்ணுறா தெரியுமா? நாம் நல்லவர்களாக இருக்கிறதுனால இல்லை, அவர் ரொம்ப ரொம்ப நல்லவர்ப்பா.
ஹalleluya. ஓ thank you Lord for your goodness. நன்றி ஆண்டவர். ஏன் கடைசியில் ஏன் சாமானியர்களை மாத்திரமே அவர் தேர்ந்தெடுக்கிறார் என்று பார்ப்பதற்கு முன்பதாக இன்னும் சில காரியங்களை நம்ம பார்க்க வேண்டும். பாருங்க, பலவீனனை தம்முடைய பலத்தினால் இடைகட்டி பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் இல்லையா? பேதையை தன்னுடைய ஞானத்தினால் நிரப்பி அற்புதங்களை செய்திருக்க. யார் பேதை? அந்த பேதையாகிய பேதுரு பல காரியங்களில் தேவனோடு கோஆப்ரேட் பண்ணல. 3.5 ஆண்டுகள் கழித்து அவனை தேடி பார்த்தா கலிலேயா கடலுக்கு போனான். கலிலேயா கடலில் தேடி போனால் நிர்வாணவன் இன்னும் மீன் பிடிக்காங்க. அவனை கொண்டு தான் அவனு தான் சர்டிஃபிகேட் கொடுத்தார். பீட்டர், ஐ நோ யூ ஆர் குட் ஃபார் நத்திங், பட் இந்த நாள்லேருந்து நான் உன்னை சொல்கிறேன், நீ தேவனுடைய அபிஷேகத்தை பெறுவாய், இந்த கல்லின் மேல் என்னுடைய சபையை கட்டுவேன் என்று சொன்னாருங்க. நீங்கள்லாம் யாருங்க? நாணல் கிடையாதுங்க, கல். ஆண்டவருடைய பார்வையில் கல். என்னுடைய பார்வையில் நான் ரொம்ப பலவீனமானவன். ஆனால் ஆண்டவருடைய திட்டமே வேறங்க. ஒன்றை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், கவனிங்க. நல்லவர்களை மாத்திரம்தான் தேவனால் ஆசீர்வதிக்க முடியும் என்றால் ஒரு மனுஷனை கூட ஆசீர்வதிக்க முடியாது. நல்லவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும்னா ஒரு நபரும் போக முடியாது. 3 பேர் தான் போக முடியும். பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், ஆவியானவராகிய தேவன். ரைட்? நல்லவர்களை மாத்திரம்தான் எடுத்து பைபிளை எழுத முடியும்னா பைபிளே வெளியே வந்திருக்காதுங்க. கொலைகாரர்கள், அக்கிரம சிந்தையுள்ளவர்கள், விபச்சாரர்கள், பாவிகளிலே பிரதான பாவிகள், இவர்களை கொண்டு தான் பைபிளை எழுதியிருக்காருங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவர் என்ன செய்கிறாருங்க? புழுதியிலிருந்து தூக்குறார், குப்பையிலிருந்து தூக்குறார். யாரெல்லாம் புழுதி குப்பையில் இருந்தா? இந்த வேதத்தை எழுதின அத்தனை பேரும் புழுதியிலையும் குப்பையில் தான் இருந்தாங்க. 5 புஸ்தகங்களை எழுதினான். யார்? மோசே. அவன் நல்லவனும் கிடையாது, அநேக காரியங்களில் தேவனுக்கு கீழ்ப்படியலை. ரைட்? திக்குவாயு, மந்தனாவு, கொலை செய்தவர், பயந்தாங்கொள்ளி, எல்லாம் மைனஸ் மைனஸ் மைனஸ். ஆனால் தேவனுடைய பார்வையில் இது எல்லாம் ப்ளஸ்ஸு ப்ளஸ்ஸு ப்ளஸ். ரைட்? ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அவனை புழுதியிலேருந்து எடுத்தாருங்க. குப்பையில் மாமனார் வீட்டில் போய் தேடி போகிறாரு. டே, நீ பயந்து வனாந்தரத்தில் வாழ்கிறாடா, நான் உன்னையல்லவா நம்பி இருக்கிறேன். பிரபுக்களோடு உட்கார வைக்கிறாருங்க. பார்வோனுக்கு நீ பார்வோனுக்கு தேவனாய் இருப்பாய். பார்வோன் ஒரு ராஜா தான்ப்பா, நீ பார்வோனுக்கு தேவன்ட்டார். ஹல்லேலூயா. ஓ சாமானியர்களின் இறை ரகசியங்கள். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அப்புறம் பாருங்கள், யாரையெல்லாம் எடுத்தார் என்று சொல்லி 1 கொரிந்தியர் 1வது அதிகாரத்தில் சில வசனங்கள்லேருந்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அவர் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானவர்கள், திக்குவாய் உள்ளவங்க, மந்தனா உள்ளவங்க, ஒழுங்கினமானவங்க. 2வது எதுக்குன்னா, உலகத்திலே பலவீனமானவர்கள், இழிவாக எண்ணப்பட்டவர்கள், பேதைகள், தள்ளப்பட்டவர்கள், குற்றம் யாரு? குட் ஃபார் நத்திங். நீங்கள் நினைக்கிறீங்களா, அங்கிள் நான் ரொம்ப சாதாரண குடும்பம், உங்களை மாதிரி எனக்கு பேச தெரியாது, உங்களை மாதிரி எனக்கு பைபிள் நாலேஜ் இல்லை, இன்னும் சில பாவங்கள் அல்ல பல பாவங்கள் வந்து என்னால் வெளியே வர முடியல. உன்னோடு தான் தேவனுடைய ஆழ்வியானவர் திட்டமும் தெளிவுமாக பேசி கொண்டு இருக்கிறார். நான் தோற்று போனவன், என் பள்ளத்திலிருந்து எழும்ப முடியாது, இத்தனை கோடி ரூபா கடன் இருக்கு, எனக்கு 80 வயசு ஆயிட்டு. ஐயா, இது எதுவுமே தடையில்லை. 80 வயசுல தாங்க மோசேயை அழைக்கிறாரு. 100 வயசுல தான் ஆபிரகாமை ஆசீர்வதிக்க துவங்குகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர் பாருங்க. இப்போது உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும், அந்த கேள்விகளுக்கு அப்படியே பதில் பார்ப்போம். முதலாவது, ஓகே அங்கிள், எல்லாரும் ஃபெயிலியர் கேஸ் தான், சாதாரண மனிதர்கள், சாமானியர்கள். இவர்களை தேவன் எப்படி குவாலிஃபை பண்ணினார் என்று சொல்லி அதை பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு குவாலிஃபை பண்ணினார்னு பார்க்க போகிறோம். எந்த அளவுக்கு எம்பவர் பண்ணினார் என்று சொல்லி வசனத்திலிருந்து தேவனுடைய ஆவியானவர் கிருபையாக நமக்கு கற்றுத் தருவாராக. முதலாவது பாருங்கள், ஹவு டஸ் ஹி குவாலிஃபைஸ் அஸ். இது முக்கியமான கேள்வி தானே.
ஏனென்றால் நான் அநேக காரியங்களில் இன்னும் ஒழுங்கீனமாக இருக்கிறேன், அநேக காரியங்களிலே கீழ்ப்படியாமல் இருக்கிறேன், அநேக பாவங்கள்லேருந்து இன்னும் எனக்கு வெளியே வர முடியல, என்னுடைய எண்ணங்களிலே அநேக பாவங்கள் சிந்தையிலே நான் செய்து கொண்டே இருக்கிறேன். இயேசு என்ன சொன்னார்? ஒருவன் ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தால் அவனை கல்லறிந்து கொல்லணும்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் எனக்கு அந்த இச்சையிலிருந்து விடுதலை வரவில்லையே, இன்னும் எனக்கு என்ன செஞ்சு பாவம் என்னை மேற்கொள்ளுதே. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அருமையான மகனே மகளே, நான் இன்னும் ஒரு அரை மணி நேரம் செய்த செய்தியை, முக்கியமான செய்தியை ஆவியானவர் உன்னோடு சில ரகசியங்களை கற்றுத் தருவார். நீ அதை பிடிச்சிக்க, பாவத்திலிருந்து வெளியே வருவா, சாபத்திலிருந்து வெளியே வருவா, தரித்திரத்திலிருந்து வெளியே வருவா, குடும்ப குழப்பத்திலிருந்து வெளியே வருவா, குடிப்பிரச்சனையிலிருந்து வெளியே வருவா, குழந்தை இல்லாமையிலிருந்து வெளியே வருவா, திருமணம் ஆகாமை என்பதிலிருந்து வெளியே வருவாய். ரைட்? சில ஆண்ட ஃபோன் பண்ணாங்க, ஒருத்தர் பேசுகிற, பிரதர் என் பையனுக்கு 150 பொண்ணு பார்த்துட்டேன் பிரதர். நான் என்ன சொன்னேன் தெரியுமா? பிரதர், அடுத்த பெண்ணு உங்கள் வீட்டில் மருமகளாக 90 நாளில் வந்து இருப்பாள் என்று சொன்னேங்க. அடுத்த வர்ற பொண்ணு எல்லாருக்கும் பிடிச்சி போச்சு. அவர் கூடுறாரு, அண்ணன் நீங்கள் எப்படி சொன்னீங்க? ஐயா நான் சொன்னபடி தானே ஆகும். ஐயா இது நடக்கும் என்று நான் தெரிந்து சொல்லவில்லைங்க, நான் சொன்னதுனால நல்லது நடக்குது. ரைட்? சமாரியாவில் பஞ்சங்க, ஏதோ யுத்த வீரர்கள் எல்லாம் சத்துருக்களுடைய சேனைகள் பொன்னு பொருள் ஆகாரத்தை எல்லாம் கொண்டு வைத்திருக்கிறார்கள் என்று எலிசாவுக்கு தெரியாது. அவனுக்கு ஒன்று தெரியும், காட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். ரைட்? காட் சொல்யூஷன்ஸ் ஆர் ஆல்வேஸ் சூப்பர் நேச்சுரல். அது பட்டினியாக இருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் தான் ஆகாரம் பெருக பண்ணியிருக்கிறார், ஆகாரம் கொடுத்துருக்கிறார். சிறையிருப்பை இருந்தாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்திலே தான் சிறையிருப்பிலிருந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறார். வியாதியாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பரலோகத்துக்கு ஒரே பாஷை தான் தெரியுங்க, ஒரே சிஸ்டம் தான் தெரியும். அது என்னவென்றால் சூப்பர் நேச்சுரல். ஹல்லேலூயா. பாருங்கள், சூப்பர் நேச்சுரலாக உங்களை எப்படி குவாலிஃபை பண்ணியிருக்கிறாருன்னு நான் பார்க்க போகிறோம். இதானே உங்கள் கேள்வி. என்ன கேள்வி? அங்கிள் உங்களுக்கு தெரியாது அங்கிள், நான் இன்னும் சில பாவத்தில் இருக்கேன். மகனே மகளே, உன்னுடைய ஆவி மனுஷரிலே யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைடு. ஹல்லேலூயா. அதனால தான் நான் அந்த புக்கை அடிக்கடி உங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், எடுத்து காண்பிக்கிறேன். ஆவி ஆத்துமா சரீரம். சபைக்கு தெரியாத சத்தியத்தை ஆவியானவர் உன்னோடு பேசுகிறார். மனிதன் 3 பகுதிகளாக இருக்கிறார். தெசலோனிக்கரில் தேடி வாசிங்க. ஆவி மனிதன், ஆத்துமா மனிதன், சரீர மனிதன். உலகத்துக்கும் தெரியல, சபைக்கும் தெரியல, ஆவி மனுஷனை குறித்து தெரியவில்லை. அருமையான தேவர்களே, நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது உங்களுடைய ஆவி மனுஷன் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். உங்களுடைய ஆவி மனுஷன் தான் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறார். இந்த ஆவி மனுஷனிலே தேவன் உனக்கு என்னெல்லாம் தகுதி கொடுத்திருக்கிறார் என்று ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ரைட்? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். பாருங்கள், உங்களுடைய ஆவி மனுஷனில் நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க? முற்றிலுமாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ரோமர் 5:1, விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எங்கே? உங்களுடைய ஆவி மனுஷனிலே. விசுவாசத்தினாலே நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். எபிரேயர் 10:10, எங்கே நான் பரிசுத்தமாயிருக்கிறேன்? என்னுடைய ஆவி மனுஷனிலே. விசுவாசத்தினாலே அந்த ஒப்பற்ற ஒரே பலியானது உங்களை பரிபூரணப்படுத்தி வைத்திருக்கிறது. எங்க? உங்களுடைய இன்னர் மோஸ்ட் மேன் ஆகிய ஸ்பிரிட் மேன்ல. இது அறிஞ்சம் பாருங்க. குற்ற உணர்வையும் காணும், வியாதியை காணும், வியாகுலத்தை காணும், சோர்வை காணும், டிஸ்கரேஜ்மெண்ட்டை காணும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட். ஆமாம், கனமழைன்னு துர்ச்செய்தி வருது, ஸ்டாப்புன்னா ஸ்டாப் ஆயிடுது. தமிழ்நாட்டில் பெரிய வெள்ளம் வருது. நாங்கள் எங்கெங்கே வந்தது? நான் பத்திரிக்கையில் பார்த்த உடனே ஸ்பீக் பண்ணிட்டேன். ஸ்டாப். மழை பெய்யும், ஆனால் கனமழை பெய்யாது. இன்னும் அதில் இன்னொன்று போட்டிருக்காங்க, மிக அதிக கனமழை. மழை பெஞ்சதுங்க, அழிவு வரவில்லை. ஏன்? நான் தேவனாக இருக்கிறேன். என்னுடைய நாவு ஏசப்பாவுடைய நாவு. அந்த நாவில் இறையாதே அமைதலாய் என்று பேசின பொழுது அமைதலாயிற்று. அந்த சத்தியத்தை அறிஞ்சம் பாருங்க, எந்த சேதமும் வராதுங்க. உலகத்துக்கே சேதம் வராது. எப்பொழுது? தேவ பிள்ளைகள் சத்தியத்தை சரியாக அறிந்து இயேசுவை போல பேசும் பொழுது. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். அழிவை அலோவ் பண்ணாரா இயேசு கிறிஸ்து? தண்ணீரில் மூழ்கிறான்,
பேதுரு தூக்கிட்டாருங்க, மூழ்கின்னு விடலை. காற்று கடல் கொந்தளிக்குது, அழியட்டும் என்று விடவில்லை, நிறுத்தினார். அக்காமா 2 பேரும் அழுட்டே இருக்காங்க, அழுட்டே கிடக்குன்னு விடலைங்க. லாசருவை உயிரோடு நிறுத்தி காட்டினாருங்க. எந்த பிரச்சனையை தீர்த்து வைத்த அந்த இயேசுவை போல நீங்களும் தேவர்களாக இந்த வையகத்திலே வலம் வந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்கிற சத்தியத்தை உங்களுடைய மனம் அக்செப்ட் பண்ணுவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. அப்போ நம்ம எப்படி தகுதி பண்ணுகிறார் என்றால், அந்த சிலுவையிலே அவர் செய்த ஆச்சரியமான கிரியைகளினாலே நீங்கள் ஆவி மனிதனிலே முற்றிலும் பரிபூர்ணமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இன்னும் சில வசனம் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 24 வசனத்தில், யூதரானாலும் கிரேக்கரானாலும் ஆங்கிலேயர்களானாலும் தமிழர்கள் ஆனாலும் எவர்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார். ஹலோ, எப்படி முதலாவது உங்களை தகுதியாக்கினாரு பார்த்தோம். இப்பொழுது எப்படி உங்களை எம்பவர் பண்ணி இருக்கிறார் பாருங்க. தேவன் உங்களுக்கு ஏதோ பலனை தரலங்க, தன்னையே உங்களுக்கு தேவனாக்கி விட்டார். அதனால தான் இயேசு சொன்ன, எப்பா நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மேலங்கே எடுத்து யாருக்கும் அனுப்பி ஹீல் பண்ணலங்க. நான் பல இடத்துல ட்ரை பண்ணுறேன், ஏன்னா அவரை விட பெரிய கிரியை செய்ய முடியுங்கிறாரு. என்னுடைய கர்ச்சிஃபை எடுத்து கொடுக்குறேன். அந்த அம்மாவுக்கு அங்கே 50 அடி தள்ளி நிற்கிறாங்க. ஒரு பிள்ளையை கூப்பிட்டு, ஏமா அந்த கர்ச்சிஃபை அந்த ஆன்டி முதுகில் வை, 10 வருஷம் படி ஏற முடியாது, பொத்திரி விழுந்தாங்க பாருங்க. என்னுடைய கர்ச்சிஃபில் வல்லமை இருக்கிறது. ஏன்? அவர் செய்ததை விட பெரிய கிரியை. ரைட்? ஹல்லேலூயா. பேதுரு செஞ்சாங்க. அவர் நிழல் பட்டு ஒருவனு சுகமானதாக எழுதவில்லை, பேதுருவின் நிழல் பட்டு எல்லாரும் சுகமடைந்தார்கள் எழுதியிருக்குதுங்க. ஏனென்றால் அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யத்தக்கதாக இயேசுவையே உங்களுக்கு தேவ ஞானமும் தேவ பலனுமாக்கிட்டாருங்க. பயங்கர சூப்பர் நேச்சுரல் டபுள் இரட்டை குழாய் துப்பாக்கியில். ஹல்லேலூயா. தேவ ஞானம் தேவ பலன். 1 கொரிந்தியர் 1:24. இதை சொல்லி அனுப்புங்க. உங்கள் பிள்ளைகள் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறாங்களா, இதை சொல்லுங்க. ரைட்? அல்லது ஒரு பேப்பரில் எழுதி கொடுங்க. எப்பா நீ ஓ ஞானத்துலலாம் ஒன்று சாதிக்க வேண்டாம், இயேசுவையே உனக்கு ஞானமாக்கிட்டாருடா. ரைட்? நீ இந்த மேத்ஸில் நீ சென்டம் மார்க் வாங்குறா, உனக்கு தமிழ் வராது, இயேசுவையே உனக்கு ஞானமாக்கி விட்டார். எனவே என்ன வாங்கும்? நீ எப்பொழுதும் தமிழில் 90+ வாங்குவோம். எப்போ சொல்ல போகிறீங்க? நீங்கள் சொல்லாததுனால உங்கள் பிள்ளைகள் தடுமாறுறாங்க படிப்பில். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். நன்றி ஆண்டவரே. அப்போ இப்படித்தான் நம்மை தகுதிப்படுத்தியும் இருக்கிறார், இப்படித்தான் நம்மை வல்லமைப்படுத்தி இருக்கிறார். நம்மை அப்படி சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் அலங்கரித்த பிறகுதான் சொல்கிறாரு, நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் அசட்டை பண்ணுகிறதுனால தான் உங்கள் பிள்ளைகளை தேவன் அசட்டை பண்ணுகிறார் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? நீ என் வேதத்தை மறந்தாய், ஆகையினால உன் பிள்ளைய மறந்துடுவேன். உன் பிள்ளை என்ன செய்யும்? எப்பொழுதும் மொபைலில் தான் நோண்டிகிட்டே இருக்கும். ஏன்? இயேசு சொன்ன 10 வசனங்களை நீ அற்பமாக நினைக்கிறா. ஹல்லேலூயா. இயேசு சொன்ன 10 வசனங்கள் என்னங்க? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். ரைட்? நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றும் இராது. நீங்களும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். உங்களுக்கு மரணம் கிடையாது. யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். நீங்கள் உலகிற்கு ஒப்பாக இருக்கிறீர்கள், உலகுக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசினா அது பறந்து ஓடிடும். இதை சொன்னவர்லாம் சொன்னது யார் அருமையானவர்களே? பவுலா சொன்னா இல்லை, பேதுருவா சொன்னா இல்லை, எந்த மனுஷனும் சொல்லலைங்க. எள்ளளவும் பொய்யுரையாத இறைமகனாகிய இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து தான் சொல்லியிருக்கிறாரு. ஹல்லேலூயா. சாமானியராய் வாழாத, சாதனையாளனாக நீ வாழு. அதுக்கு நீ தலைகளெல்லாம் நிற்க வேண்டாம். எங்கள் செய்தியை நிறைய கேளு, உனக்குள்ள ஒரு துடிப்பு வந்துடும். 80 செய்தியை கேட்டால் ஒரு மகள், 50 வயசுள்ள ரெஜிஸ், அழகிய பாண்டியபுரம், புருஷன் இறந்து போயிட்டாருங்க, தூக்கி கொண்டு வீட்டில் போட்டுட்டு பேசுகிறாங்க. சாமானியலாக இருந்த அந்த ரெஜிஸு அவருடைய கணவனை உயிரோடு எழுப்பி இப்போ சாதனையாளி ஆயிட்டா.
அடுத்து அவளுக்கு அற்புதம், ஐயா நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்குதுயா, என் பையன் கேட்ரிங் முடிச்சுட்டு கல் உடைக்க போகிறான். நான் சொன்னேன் 30 நாளில் உங்கள் பையனுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கும்னு சொன்னேன். அவங்க பையன் கல் உடைச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்கான். இந்த ஸ்திரீ சொல்லியிருக்காங்க, தாயார், எப்பா உனக்கு வெளிநாட்டில் 30 நாளில் நீ போயிடுவான்னு இந்த ஐயா சொன்னாங்க. அவன் சிரிச்சிருக்கான். ஏம்மா எனக்கு கல் உடைக்கிற வேலை கூட மாதத்தில் 10 நாள் தான் தெரியுது, நான் வெளிநாட்டு வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சிந்திங்க. அருமையானவர்களே, 25ஆவது நாள் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்லேருந்து கூப்பிட்றாங்க, சிஸ்டர் சொல்லுங்கள் ஐயா நீங்கள் 30 நாளில் என் பையன் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிடுவான்னு சொன்னீங்க, இப்போ மாலத்தீவில் அவனுக்கு ஒரு செஃப் வேலை, ஏர்போர்ட்லேருந்து பேசுகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்கள். சாமானியனாகிய என்னை கொண்டு 12 தேசத்தில் உள்ள அநேகரை தேவனால் சீஷர்கள் ஆக்க முடிகிறது என்றால் சாமானியனான உன்னை கொண்டு உலகத்தை உலுக்குவது அவருக்கு லேசான காரியம். நாங்கள் என்ன செஞ்சோம், வேறு ஒன்றும் செய்யலைங்க. 2 வருஷம் ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணோம். காரிஸ் பைபிள் காலேஜ் சென்னையில், வேளச்சேரியில் இருக்குது, பாம்பேயில் இருக்குது, டெல்லியில் இருக்குது, டொரண்டோவில் இருக்குது, மெல்போர்னில் இருக்குது, எல்லா கண்ட்ரி 40 தேசங்களில் இருக்குதுங்க. 2 ஆண்டுகள் நானும் என்னுடைய 2 மகள்களும் போய் படித்தேங்க. சாமானிய வாழ்க்கை வாழ்ந்து கொண்ட எங்களை சாதனையாளனாக மாற்றிவிட்டார். என்னுடைய 2வது மகள் சென்னை முகப்பேரில் இந்த கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளியை நடத்துகிறார். சர்வசாதாரணமாக அற்புதம் செய்கிறாள். அவள் பிரசங்கத்தை கேட்டவங்கெல்லாம் கண்ணு திறக்குது. ரைட். மூத்த மகள் கலிஃபோர்னியாவில் இப்போ தான் போனாங்க, சபை ஆரம்பிச்சிட்டாங்க. எவனையும் வாழ வைக்கக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ரைட். எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற ஒளியாக நான் இருக்கிறேங்க. நீங்களும் அப்படித்தான் இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு காரியத்தை ஞாபகப்படுத்து, 5 ஆண்டு 10 ஆண்டுகளில் உங்களில் அநேகர் என்னை போல உலகத்தை உலுக்க போகிறீங்க. கர்த்தருக்குள்ள பலப்படுங்க, சரியான சத்தியத்தை மாத்திரம் கேளுங்க. நான் அறிமுகப்படுத்துகிற 15 புஸ்தகம் இருக்குங்க. 15 கோடி கொடுக்கலாம். உங்களுக்கு 4000 ரூபாய்க்கு நான் அனுப்புகிறேன். இந்தியாவில் இருந்தால் போஸ்டல் சர்வீஸும் கிடையாது, ஃப்ரீ. என்ன நடக்கும்? சத்தியத்தை சரியாய் அறிவாய் நீ. வேற ஒன்றும் மேஜிக் நடக்காது. நீங்கள் சத்தியத்தை சத்தியம் என்றால் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவாகிய சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிவீர்கள், சாதனையாளனாக மாறுவீர்கள். இதில் காட்ஸ் ரோல் ஒன்றும் கிடையாது. கவனிக்கணும் நீங்கள். காட்ஸ் தேவனுடைய ஆவியானவருக்கு ஒரே ஒரு ரோல் தாங்க. அவர் சகல சத்தியத்துக்குள்ள நடத்துவாருங்க. உங்களை தூக்கி சிங்காசனத்தில் உட்கார வைக்க மாட்டார். அந்த இயற்கை, அந்த இட் இஸ் டிசைன்டு சச் அ வே. ரைட். ஹல்லேலூயா. எனக்கு யூடியூப் சேனல்லாம் என்னென்னு தெரியாது. நாங்கள் வந்தது பாருங்கள், ஏது கொரோனா பேண்டமிக் பீரியட், வீட்டிலே முடங்கி கொண்டோம். நண்பர் ஒருத்தர் கேமரா தூக்கிட்டு வந்தார். பிரதர் நீங்கள் பேசுங்க, நான் எடுக்கன்னாரு. அப்படியா? பேசினோம். ஒரு டெலிவிஷன்காரர் கேட்டார், பிரதர் உங்கள் எங்கள் டெலிவிஷனில் எங்கள் செய்தியை ஃப்ரீயாக போடுறோம் பிரதர். 4 வருஷமாக போட்டுட்ருக்காருங்க ஜேடிகே டிவியில். ரைட். யூடியூப் சேனலில். ஐயா, இதை கேட்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை போல அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஏனென்றால் சாமானியர்களைத்தான் சாதனையாளன் ஆக்குவதற்கு சர்வ வல்லமை உள்ள தேவன் உனக்கு பின்னால் வந்துட்டே இருக்காரு. இவன் கண்ணு திறக்காதா? ஏற்ற மிகு வாழ்க்கை வாழ வரமாட்டானா? நான் செய்ததை விட பெரிய காரியங்களை செய்ய எழும்ப மாட்டானா? உனக்கு பின்னால் வர்றதுனால தான் உன்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எந்த அளவு உங்களை தகுதிப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்களை எம்பவர் பண்ணியிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தோம். எந்த அளவுக்கு உங்களை எம்பவர் பண்ணியிருக்கிறாரு? எந்த அளவுக்கு உங்களை பவர்ஃபுல் மேன் ஆக்கிட்டாரு? எந்த அளவுக்கு உங்களை சக்திமானாக சர்வ வல்லமையுள்ள தேவன் மாற்றி வைத்திருக்கிறார்? அவர் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்யும்படியாக. அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நீயும் செய்து அதைவிட பெரிய கிரியை, ஓ ஹல்லேலூயா, அதைவிட பெரிய கிரியை செய்து அகிலத்தையும் அதிர செய்து, ஹல்லேலூயா. மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம்.
அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நீயும் செய்து அதை விட பெரிதாய் செய்து அகிலத்தையும் அதிரச் செய்து. அந்த கவியை நான் திரும்ப பாடட்டுமா? அவர் செய்த கிரியைகளை அனுதினமும் நீயும் செய்வாய், அதைவிட பெரிதாய் செய்வாய், அகிலத்தையும் அதிர செய்வாய். மன்னாதி மன்னனுக்கு மங்களங்கள் பாடுவோம், மகிமையின் தேவனுக்கு புகழாரம் சூட்டுவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஓ, நான் சாமானியன், நான் ஒன்றுக்கு உதவாதவன், நான் பாவி, நான் தெள்ளு பூச்சி, இந்த பொய்களை நம்பி நம்பி நடுத்தெருவில் நிற்கிற அருமையான தேவர்களே, நீங்கள் மனம் திரும்புங்கள். நீங்கள் தெள்ளு பூச்சும் கிடையாது, நீங்கள் பாவியும் கிடையாது, நீங்கள் புழுவும் கிடையாதுங்க. நான் சொன்ன இதெல்லாம் மனுஷன் சொல்றாங்க, இயேசு சொல்லுகிறார் நீங்கள் தேவர்கள் என்று. இன்னைக்கு ஏன் பரிதாபமா வாழ்றீங்க தெரியுமா? மனுஷன் சொல்லதை எடுத்துட்டீங்க, பூச்சி புழு. தேவன் உங்களை மிகப்பெரிய சக்திமானாக மாற்றிக்கொண்டு இருக்கிறார், அல்ல மாற்றி வைத்திருக்கிறார். பாட்டு பாடுவாங்க பாருங்க, வல்லமை தாரும் ஐயா. நாங்கள் அந்த பாட்டெலாம் பாடுறதில்லைங்க, மாற்றி எழுதிட்டேன். வல்லமை தந்தாரையா, எனக்கு வல்லமை தந்தாரையா, நிறைவாய் தந்தாரையா, மரித்தோரை எழுப்பிடவே. ஹalleluya. நிறைவாய் தந்தாரையா, கல்லறை நான் காலி செய்ய. ஹalleluya, ஹalleluya. கல்லறைகளை, கல்லறை அல்லங்க, கல்லறை தோட்டத்தை காலி செய்கிற தேவர்களோடு தேவனுடைய ஆவியானவர் வைராக்கியத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஹalleluya. கர்த்தருக்கு நித்தமும் இடைவிடாமல் தூஷணம் வருதுங்க. எத்தனை பேரால? 99.99%. வனாந்தரத்தில் தேவனை விசுவாசிக்க ரெடியா இல்லைங்க. என்ன பேசுறான்? நாம் அவர்களுக்கு இரையாயிருவோம், நாம் வெட்டுக்கிளிகளை போல இருக்கிறோம். தேவனுக்கு எவ்வளவு தூஷணம் பாருங்க. சத்தியத்தை அறிந்தவன் வந்தான் பாருங்க, ஜாஷுவான் கேலப், தூள் கிளம்பி, டாய் அவர்கள் நமக்கு இரையாவார்கள்டா. ஹalleluya, ஹalleluya. சத்தியத்தை அறிஞ்சவன் என்ன மாதிரி தான் தில்லா பேசியிருக்காங்க. வந்தான் பாருங்க ஆட்டு, டே என்னடா நீ, இன்னைக்கு உன் தலையெடுப்பேன். அவனுக்கு என்ன சத்தியம் தெரியும்? எப்போ எனக்கு வெப்பனே வேண்டாம், எனக்கு ஒரே ஒரு வெப்பன் இருக்கு. என்ன வெப்பன்? கர்த்தருடைய நாமம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, அவனுக்கு இல்லாத வெப்பன் உனக்கு எத்தனை இருக்கு? அவனுக்கு முழு வேதம் இல்லையே. இருபுறமும் பட்டயம், இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்தை காட்டிலும் கூர்மையான பட்டயமாகிய வேத வசனம் 66 புஸ்தகம் உனக்கு இருக்க. அது தாவீதுக்கு இல்லையே. அவனுக்கு அந்த தைரியம் எப்படிங்க வந்தது? அந்த திமிர் எப்படி வந்தது? அவனுக்கு சில சத்தியம் தெரிஞ்சதுங்க. என்ன சத்தியம்? இவனுக்கு உடன்படிக்கை இல்லை, பெலிஸ்தர்களுக்கு உடன்படிக்கை இல்லை, எங்களுக்கு விருத்த சேதன உடன்படிக்கை. ஐயா, நமக்கு அதை விட மேலான உடன்படிக்கை, இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலான உடன்படிக்கை உனக்கு இருக்கிறத. அவனுக்கு இயேசு கிறிஸ்துங்கிற நாமம் இல்லை, உனக்கு அந்த நாமம் இருக்கிறதே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட எவருமே சாமானியர்கள் கிடையாதுங்க. எல்லாருமே சாதனையாளர்கள் தான். எல்லாரும் சாதனை படைக்கிறவர்கள், சரித்திரம் படைக்கிறவர்கள். ஹalleluya. ஓ, thank you Lord for your goodness. தாவீதால சரித்திரம் படைக்க முடிந்தது என்றால், நாணலை போல இருந்த பேதுருவாலே சரித்திரம் படைக்க முடியும் என்றால், ரைட், அந்த பெண்ணு தெபொராளை கொண்டு தேவனால் சரித்திரம் படைக்க முடியும் என்றால், என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் சரித்திர நாயகனாக மாற போறீங்க. ஹalleluya. ஓ, thank you Lord for your goodness. ஏன் சாமானியர்களை தேடுகிறார்? அதை பார்த்து முடிக்கலாம். திரும்ப திரும்ப பின்வாங்கி போகாதீங்க அருமையானவர்களே. பலவீனமான உங்களைத்தான் தேவன் பலப்படுத்தி தன்னுடைய பலத்தினால் இடைகட்டி, அந்த 1 கொரிந்தியர் 1:24 வாசிக்கிறோமே, தேவ பலனானார். இயேசுவையே உங்களுக்கு பலனாக்கிட்டார். இயேசுவாலே உங்களுக்கு உங்களுடைய பலத்தை இடை கட்டி, ஐயா அங்கிள் எனக்கு முட்டாள் வசனம் மனப்பாடம் பண்ண வராது, நான் பைபிளே எனக்கு புரியல, என்ன செய்கிறாரு? இயேசுவையே உங்களுக்கு தேவ ஞானமாக்கிட்டாரு.
ஹல்லேலூயா. இயேசுவையே உங்களுக்கு தேவ நீதி ஆக்கிட்டாரு. இயேசுவையே உங்களுக்கு தேவ மீட்பாக்கிட்டாரு. இயேசுவையே உங்களுக்கு தேவ பரிசுத்தமாக்கிட்டாரு. தகுதியும் படுத்தி விட்டார் முற்றிலுமாக, வல்லமையும் படுத்தி விட்டார் முற்றிலுமாக. இதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இயேசு சொன்னார்ப்பா, நீங்கள் தேவர்கள், நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை, நீங்கள் உலகத்துக்கு உப்பாக இருக்கிறீங்க. இதெல்லாம் சும்மா சொல்லுவாரா இயேசு? உங்களை தகுதியும் படுத்தி விட்டார், வல்லமையும் படுத்தி விட்டார், வையகத்தை வாழ வைக்கும்படியாக. ஓகே, ஏன் அவர் சாமானியர்களை தேடுகிறார்? முக்கியமான கேள்வி இல்லையா? அதை நம்ம பார்ப்போம் பாருங்க. முதலாவது, ஏன் உங்களை போல என்னை போல சாமானியர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால் அவருக்கு ஒரு அஜெண்டா இருக்கு. ஞானிகளை வெட்கப்படுத்தணுமா? புத்திசாலிகளை வெட்கப்படுத்தணும். புத்திசாலிகள் என்ன செய்வாங்க? எல்லாத்தையுமே கேள்வி கேட்பாங்க. ஓகே, அதை வாசிக்கிறேன் பாருங்கள். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே அவருடைய அஜெண்டா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார். ரைட்? ஒரு செட் ஆஃப் பீப்புளை கிண்டல் பண்றாருங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி, உள்ளவைகளை அவமாக்கும்படி. இது அவருடைய திட்டம். எனக்கு நல்லவர்களும் வேண்டாம், சிறந்தவர்களும் வேண்டாம், ரொம்ப ஞானிகளும் வேண்டாம், முட்டாள்களை எடுத்து இயேசுவையே அவர்களுக்கு ஞானமாக்குவேன். பலவீனர்களை எடுத்து இயேசுவையே அவர்களுக்கு தேவ பலனாக்குவேன். இவங்கெல்லாம் தேவ பலனில் தாங்க ஆப்ரேட் பண்ணாங்க. யார்? மோசே, தாவீது, பவுலு. தங்க மனுஷ பலத்தை வச்சு கோலியாத்தை தூக்க முடியுமா? தங்களுடைய பலனை வைத்து 25 லட்சம் ஜனங்களை 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேலர்களை மனுஷ ஞானத்தை கொண்டோ மனுஷ பலனை கொண்டோ விடுதலை பண்ண முடியாது. இயேசுவையே தேவ பலனாக்கி, மோசேக்கு இயேசுவையே தேவ ஞானமாக்கி. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். அப்போது ஞானிகளை வெட்கப்படுத்த வேண்டும். இரண்டாவது, எவனும் பெருமை பண்ணக்கூடாது. எவனும் பெருமை பண்ணக்கூடாது. காட்ஸ் அஜெண்டா. அங்கே வாசிக்கிற 1 கொரிந்தியர் 1:29 மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பதாக பெருமை பாராட்டாதபடிக்கு சாமானியர்களை, சாமானியனான உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். ரைட்? மூன்றாவது பாருங்க, ஏன் பேதைகளையும் வாழ்க்கையில் தோற்று போனவர்களை தெரிந்து கொள்ளுகிறார் என்றால், அவன் அந்த முட்டாள் தான் அப்படியே வார்த்தையை நம்புவான். வெள்ளைக்காக்கா பறக்குன்னு எழுதியிருந்தால் வெள்ளைக்காக்கா பறக்குன்னு நம்புவான். இல்லைன்னா என்ன செய்வான்? அந்த பிரதானியை போல கேடுகட்ட கேள்வி கேட்பான். ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ண. நான் அப்படி சொல்கிறேனே, பெரிய புத்திசாலிகள் ஏன் எப்படின்னு 3 கேள்வி, ஹவு, ஒய் அண்ட் வாட், வென். இந்த கேள்வியெல்லாம் கேட்க மாட்டான் முட்டாள். ரைட்? அங்கே இருந்தால் பாருங்க ஒரு ஞானி, அவன் பேர் யார்? பிரதானி, ராஜாவுடைய பிரதானி. சமாரியாவில் தேசத்தில் பஞ்சம். தீர்க்கதரிசி வாரா எலிசா, எப்போ நாளைக்கு இருந்த நேரம் பஞ்சம் இருக்காது. இந்த ஞானி பிரதானி கேட்க, ஐயா எலிசா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? தேவனை ஏன் கேவலப்படுத்துறீங்க? அவன் என்ன சொல்கிறான்? நாளைக்கு இந்த நேரம் பஞ்சம் இருக்காது என்று கர்த்தர் சொல்லுகிறாருங்க. பிரதானிக்கு ரொம்ப புத்தி. கேட்குறாரு, ஏன் அவர் பேரை கெடுக்குறீங்க? அத்தனை பேரும் நம்பினாங்க, எக்ஸப்ட் திஸ் பிரதானி. ஏன் இவன் திங்க் பண்ணுறவன். ஐயா, எழுதி இருக்கிற தேவனுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நீங்கள் அதிபுத்திசாலிகள் என்று நீங்கள் நினைக்கிறீங்க. ஒரு காரில் ஒரு கல்யாண வீட்டுக்கு போகும்போது எங்கள் காரில் இன்னும் 2 பேரும் வந்து ஏறினாங்க பாருங்கள். யார் புதுசாக வந்தால் நான் மிராக்கிள் செய்வது வழக்கம். நான் பேச அவர் ஆர்கியூ பண்ண ஆரம்பிச்சிட்டார். அவர் கிறிஸ்டியனு. பிரதர், நேச்சுரல் வேலை பேசுங்க பிரதர், இயற்கையாக பேசுங்க, முட்டாளாக இருக்காதீங்க. நான் தெரிஞ்சே போச்சு, பிரதானி மாதிரி ஆள், அந்த ஆள் மிதிப்பட்டே செத்து போவான். அருமையான தேவர்களே, கர்த்தர் நல்லவர். உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை செய்யும்படியாக உங்களை இந்த செய்திகளை கேட்கும்படியான வாய்ப்பை கொடுத்துகிறார். தொடர்ந்து ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம், வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டே இருங்க. சாமானியர்களாகிய நீங்கள்
சரித்திரம் படைப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை திறந்தருளும்படியாக தேவனுடைய வல்லமையை நான் கட்ட வைக்கட்டுமா? அந்த வல்லமை என்ன செய்யும் தெரியுமா? உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதை ஏற்றுக்கொள்ள வைக்கும். உங்களை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்கிறார் இயேசு கிறிஸ்து? நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள், உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமிராது, உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் போகும், நீங்கள் பேசும்போது மலை போல் இருக்கிற பிரச்சனையும் சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும். இப்படியெல்லாம் ஒரு டஜன் வார்த்தை பேசியிருக்காரு பாருங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனம் உங்களுக்கு உண்டாகத்தக்கதாக அப்படியே ரிசீவ் பண்ணுறீங்களா? சோர்ந்து போய் வாழ்ந்தது போதும், தரித்திரத்தோடு வாழ்ந்தது போதும், குடும்ப குழப்பத்தோடு வாழ்ந்தது போதும், கடன் பிரச்சனையில் வாழ்ந்தது போதும். இந்த நாள் ஒரு அற்புதமான நாள். அன்பின் பிதாவே உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளாகிய இவர்கள் உம்முடைய வார்த்தையை இவ்வளவு நேரம் வாஞ்சையோடு கேட்டிருக்கிறார்கள். நான் உம்முடைய வார்த்தையை விதைத்திருக்கிறேன். நான் விதைத்த விதைகளானது ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் 100 மடங்காக பலன் கொடுப்பதாக. இந்த பிள்ளைகள் சாதாரணமானவர்கள் இல்லை என்கிற சத்தியத்தை இவருடைய மனம் ஏற்றுக்கொள்ளுவதாக, ஏற்றமிகு வாழ்வை காண்பார்களாக. நீர் பயன்படுத்தின தாவீதை போல, மோசேயை போல, தெபொராளை போல, எஸ்தரை போல, பேதுருவை போல, பவுல் அப்போஸ்தலரை போல இவர்கள் எழும்பி பிரகாசிப்பார்களாக. சரித்திரம் படைத்து நாங்கள் ஆராதிக்கிற தேவனே ஒரே தேவன் என்று உலகத்தாருக்கு அந்த வெளிச்சத்தை கொடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அப்படியே நம்ம அவருக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவோமா? அவர் கற்றுத்தந்த பாடங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, ஸ்தோத்திர ஸ்தோத்திர ஸ்தோத்திரம். ஆவியானவரை நீர் கற்றுத்தந்த பாடங்களை மறவாமல் இருக்க எங்களுக்கு நினைப்பூட்டுவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். பவுல் சொல்கிறான் பாருங்க, நான் ஞான நன்மையை விதைத்திருக்கிறேன், சரீர நன்மைகளை விதைக்க எனக்கு அதிகாரம் இருக்குன்னு சொல்கிறான். அந்த அதிகாரத்தோடு நான் பேசுகிறேன். இந்த செய்தியை உலகமெங்கும் எடுத்து சொல்ல, முதலாவது 10 மொழிகளிலே நம்முடைய செய்திகளை ஒளிபரப்ப யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணத்தக்கதாக இயேசுவின் நாமத்தினால உங்களுடைய கரங்களை திறந்துங்க. உங்களுடைய ஆஸ்திகளை ஜாஸ் மினிஸ்ட்ரீஸுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இந்த உலகத்தை ஆசீர்வதிக்கிற இந்த மாபெரும் பணியிலே நீங்களும் கரம் கோர்த்து கொள்ளுங்கள். பலருக்கு இந்த செய்திகளை நீங்கள் என்ன செய்யுங்க? பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் வாழுவீர்கள், அவர்களும் வாழுவார்கள், வையகத்தையும் வாழ வைப்பீர்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் எங்களோடு தொலைபேசியில் தொடர்பு கொள்ளுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.